பாருங்க சகோதரர்களே, அடுத்து என்ன வாதம் வைக்கிறார் அப்படின்னா, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல காத்திபுல் வஹியாக இருந்த ஒரு நபர், வஹியை எழுதக்கூடிய பொறுப்புல இருந்த ஒரு நபர், அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எழுதக்கூடிய எழுத்தாளர் இருந்திருக்காரு. அப்படி இருந்தவர் என்ன செஞ்சிட்டாரு, ஆல இம்ரான் அல் பக்கராவை எல்லாம் மனப்பாடம் பண்ணி அழகா ஓதுவாராம். அந்த அளவுக்கு ரொம்ப பக்காவான ஒரு நபர் முர்த்ததா மாறி கிறிஸ்தவ மதத்துல போய் சேர்ந்துட்டான். அப்ப இத இஷாம் அவர்கள் உதாரணமா சொல்றாரு. இந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாலேயே கடுமையான முறையில பயிற்றுவிக்கப்பட்ட நபர்கள் அவங்க இஸ்லாத்தை விட்டு வெளியேறினாங்களா இல்லையா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாலேயே பயிற்றுவிக்கப்பட்ட ஆள்களே வெளியேறாங்க அப்படின்னா, பிஜேஆல் பயிற்றுவிக்கப்பட்டவர்கள்லாம் எம்மாத்திரம், தவி ஜமாத்தால் பயிற்றுவிக்கப்பட்டவர்கள்லாம் எம்மாத்திரம்ன்றதாங்க கேள்வி. நீ என்ன சொல்லுவ, பிஜேவால் பயிற்றுவிக்கப்பட்டவர் வெளியேறினதற்கு பிஜேவுடைய கொள்கை தப்புன்ற மாதிரி நீ சொல்றதாக இருந்தால், அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் பயிற்றுவிக்கப்பட்டவர் வெளியே போயிட்டாரே, அப்ப அல்லாஹ்வுடைய தூதருடைய கொள்கை தப்புன்னு நீ சொல்லுவியான்றதான் கேள்வி. இது எடுத்துக்கிட்டாரு. பார்த்தீர்களா, பிஜேவை நபி அளவுக்கு உயர்த்தி விட்டார், நபியை பிஜே அளவுக்கு தாழ்த்தி விட்டார், ஒரு முர்த்தத்தை போய் தியாகி மாதிரி காட்டிட்டாரு அப்படின்னு குதிக்கிறாரு. ஹிஷாம் எம்ஏஎஸ்சி பிஜேவை பாதுகாக்கிறதுக்காக பல தவறான வேலைகளை செஞ்சிருக்காரு. ஹதீஸ்கள்ல என்ன செஞ்சிருக்காரு, பிஜேவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிலைக்கு அவர் ஒசத்தி இருக்கிறார். ஒன்னு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிஜே அளவுக்கு அவர் தாழ்த்தி இருக்கிறார். முர்த்ததா போனவங்களை எல்லாம் இஸ்லாத்துக்காக பாடுபட்ட தியாகிகளை போல அவர் காட்டி இருக்கிறார். ஏன் இந்த மாதிரியான பில்டப்? என்ன உள்ளதோ அதை சொல்லு, அதானே சொல்லியிருக்க வேண்டும். நீங்க இதுல என்ன சொன்னோம், நபி அளவுக்கு சகோதரர் பிஜே அவர்கள உயர்த்தினதா இதுல எங்க இருக்கு? ஆதாரம் காட்ட முடியுமா? பிஜே அளவிற்கு நபியை கீழே தரம் தாழ்த்தியதா இதுல என்ன ஆதாரம் இருக்கு? சொல்லுங்க பாப்போம். கொஞ்சம் மக்கள் சிந்தித்து பாருங்க, இவர் எப்படி எல்லாம் பொய் புழுவக்கூடியவர் என்பதை இதுல இருந்து ஆதாரமா தெரியுதா இல்லையா? அதே மாதிரி பாருங்க, அதாவது இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்களே இப்படி போயிட்டாங்கன்னா பிஜே எல்லாம் எம்மாத்திரம். இது பிஜே நபி அளவுக்கு எங்க உயர்த்தணும்? இங்க உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றோம், கோடீஸ்வரனாலேயே முடியல, ஏழ்மையா இருக்கிற ஆளு நீ எப்படிப்பா அந்த பொருளை போய் நீ வாங்க போற அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறன்னு வைங்க. இது கோடீஸ்வரனை ஏழை சமமாக்குனதுன்னு எந்த கிறுக்கனாவது சொல்லுவானா? எந்த அறிவாளியாவது, சிந்திக்கக்கூடிய திறனுடைய எவனாவது ரெண்டையும் இப்படி ஒண்ணாக்குற அப்படின்னு சொல்லுவானா? அவராலேயே முடியல. ஒரு பைல்வான் இருக்காரு, ஒரு பைல்வான் 500 கிலோ இதை தூக்க முடியல அவரால. ஒரு ரொம்ப முடியாத ஆளா இருக்காரு ஒருத்தவர், என்ன சொல்லுவோம், இந்த மாதிரி அந்த பைல்வானாலேயே தூக்க முடியலப்பா 500 கிலோவை தலையில, நீ எப்படிப்பா தூக்குவ, நீயே 20 கிலோ தான் இருக்கிற என்று சொன்னால், பார்த்தீர்களா பைல்வானையும் நோஞ்சானையும் ஒன்னாக்க பாக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. இது தாழ்த்துறது தானே இது. சகோதரர் பிஜே அவர்களால் பயிற்றுவிக்கப்பட்டவர் போனதை பத்தி நீ தான் பில்டப் கொடுக்கிற, நாங்க ஒன்னும் பில்டப் கொடுக்கல. நீ என்ன செய்றீங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இடத்துக்கு பிஜேவை கொண்டு போய் வைத்து விட்டார்கள் என்று நீ பொய்யாக அவதூறு பரப்புகின்றீர்கள். விளங்கிக் கொள்ள வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாலேயே பயிற்றுவிக்கப்பட்டவர் அவரே என்ன செஞ்சிட்டாரு, முர்த்ததா போயிட்டாருன்றத ஒரு உதாரணத்தை சொல்றோம். அப்படி அவங்க போனாங்கன்னா அந்த மாதிரி அவர்களே போயிருக்கக்கூடிய நிலையில எங்களால பயிற்றுவிக்கப்பட்டவர்கள் ஏமாத்துறோம் என்ற அடிப்படையில் நாங்க சொன்னோம். இதுக்கு பிஜேவையும் நபியையும் ஒன்றாக்கி விட்டீர் அப்படின்னு சொல்லி பேசுனீங்கல்ல, இது உதாரணம் சொன்னதுதான். இன்னும் சொல்ல போனா இது பிஜேவையும் நபியையும் ஒன்னாக்குறதெல்லாம் கிடையாது, பொய்யா சொல்றீங்க. நாங்க உங்கள்ட்ட கேட்கிறோம், நீங்க என்னத்தை கிழிச்சீங்க? நீங்க உதாரணம் சொன்னீங்கல்ல, எங்கள்ல இருந்து ஒருத்தவர் வந்ததை தௌஹீத் ஜமாத்துல இருந்து ஃபர்சான் விலகிட்டாருங்க. ஃபர்சான் விலகினதுக்கு சொல்றாரு, சகோதரர்களே இப்படித்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே அப்துல்லாஹ் இப்னு சலாம் என்ற ஒரு நபித்தோழர், அவர் யூத பாதிரியாராக இருந்து இஸ்லாத்தை ஏற்றார். இந்த மாதிரி ஒரு மனிதர் வந்துட்டா அவர் பதவி ஆசை பிடிச்சவர், ஏதாவது ஒண்ணு போடுவாங்க, பொருள் ஆசை போடுவாங்க, பதவி ஆசை அல்ல பொண்ணு ஆசை, ஏதாவது ஒண்ணு தூக்கி அள்ளி போடுவாங்க. இது யூதர்களுடைய கலாச்சாரம். ஒரு ஹதீஸ் நான் உங்களுக்கு சொல்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களிடத்துல அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தாங்க. அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவங்க ஒரு யூதர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட சில கேள்விகளை கேட்டாங்க. இவர் நபிதானாங்கிறத செக் பண்ணாங்க.
இவர் நபி தான், நபியை தவிர இந்த கேள்விக்கு வேறு யாரும் பதில் சொல்ல முடியாது, இவர் உண்மையிலே நபிதான் சொல்லி களிமா சொல்லிட்டாங்க. யாரு? அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அப்ப யூதர்கள் வந்தாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அப்துல்லா இப்னு சலாம் உங்க ஆளு தானே, அவர் எப்படிப்பட்டவர்? அவர் எங்கள சூப்பரான ஆள்ல, அவருடைய வாப்பா கூட ரொம்ப சிறந்தவர், அப்படி இப்படின்னு புகழ்றாங்க. அவர் இஸ்லாத்துக்கு வந்துட்டார். ஆனா அது யாருக்கு தெரியாது? யூதர்களுக்கு தெரியாது. இப்ப அப்துல்லா இப்னு சலாம் வாங்க, அவர் களிமா சொல்றாங்க, நான் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்பிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அப்துல்லா இப்னு சலாம் எப்படிப்பட்டவர்னா, இவர் எங்கள்ல மோசமானவர், அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர்னு இப்பதான் சொன்னா நல்லவர் நல்ல மனுஷன் சொல்லி, அத சொல்லி இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாரு, முகமது நபியை நம்பிட்டாருன்னு சொன்னோனையுமே அடுத்த வாயிலிருந்து வந்த வார்த்தை என்ன? அந்த யூதர்கள் வார்த்தை, இவர் மோசமான ஆளு, இவர் கேடு கெட்டவர்னு அந்த சஹாபியை திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப தான் கொள்கையில இருந்தா நல்லவர், அந்த கொள்கை தப்பு, இந்த சித்தாந்தம் தான் சரி, அல்லாஹ் ரசூலுடைய கொள்கை தான் சரின்னு வந்துட்டா அப்ப என்ன செய்யறது? அவங்கள மோசமானவர், இவரு சில காசுக்காக, சவுதி காசுக்காக மாறிட்டாரு, போயிட்டாரு, பணத்துக்காக ஆயிட்டாரு என்றெல்லாம் பேசுறப்ப இப்படிலாம் பேசுங்க. பேச பேசத்தான் நீங்களாம் யூத கலாச்சாரத்தில் இருக்கிற வழிகேடர்கள் என்பதை மக்கள் புரிவாங்க. அப்படி வந்தவரை, அவர் வந்தவனையும் அவரை எல்லாரும் திட்டினார்கள். அதுபோன்று இப்பொழுது ஃபர்சானை இவர்கள் திட்டுவார்கள். சொன்னீங்களா இல்லையா? அப்ப ஃபர்சான் என்ன? அப்துல்லா இப்னு சலாமோ? என்ன பேசணும்? பிஜே விட்டு போனா அவர் சத்தியத்துக்கும் போகலாம், பிஜே வழிகேட்டுல இருக்கலாம். பிஜே விட்டு போனா அவரு பிஜே நேரான கொள்கையில இருந்து போனவர் வழிகேடாவும் இருக்கலாம். அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனை வரணும். ஆனா அந்த மாதிரியான பேச்சுக்களை பேசாமல், என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு போனாங்களே, அப்ப எப்படி சொல்ல முடியுமா என்ற ஒருதலை பட்சமாக அவர்கள் சிந்திக்கிறத பாக்குறோம். இதையே மக்கள்கிட்ட சொல்றத பாக்குறோம். உங்க கொள்ளையில, சூனியக்கார கொள்ளையில அவங்க சேர்ந்தவனையும் நபியிடத்துல சேர்ந்ததா மனசுல நினைப்போ? எவ்வளவு பெரிய அட்டுழியம், எவ்வளவு பெரிய அநியாயம் இது. இப்படி கேள்வி கேட்டா என்ன சொல்லுவீங்க? இல்ல அது உதாரணத்துக்கு தான் சொன்னேன். நாங்க இப்ப உங்களுக்கு வந்தா மட்டும் உதாரணம் ஓகே, நாங்க மட்டும் பிஜேபியும் நபியும் ஒன்னாக்குவோமா அப்படின்னு அர்த்தமா? சொல்லணுமா இல்லையா? விளக்கம் சொல்லணுமா இல்லையா? அப்போ நீங்க உதாரணம் சொல்லுவீங்க, உங்க கொள்ளையில யாராவது ஒரு ஆள் சேர்ந்துட்டா இப்படித்தான் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலே அப்படின்னுவீங்க. அப்ப நீங்க அல்லாஹ்வுடைய தூதரை உங்களையும் சமமாக்கல, நீங்க உங்களுடைய தரத்துக்கு அல்லாஹ்வுடைய தூதரை இறக்கல. ஆனா நாங்க அப்படி இறக்குறோம். அப்ப ரெண்டுக்கும் சிந்திக்கணுமா இல்லையா? எங்களுக்கு வந்தா மட்டும் தக்காளி சட்னி, உனக்கு வந்தா மட்டும் ரத்தமா என்று கேட்பார்களே, அந்த மாதிரி இருக்கா இல்லையா? அப்ப நீங்க உதாரணம் சொல்லலாம், நாங்க உதாரணம் சொல்லுவோம், பிரச்சனை இல்ல. நீ சொல்லிடக்கூடாது. நீ சொன்னா நீ இழுக்கிற, நீ நபியையும் பிஜேயும் ஒன்னாக்குற, தலைவனை பாதுகாக்கிறதுக்கு நியாயப்படுத்துறனா, அப்ப நீங்க ஜாலியாத்தை காப்பாத்துறதுக்கு இந்த மாதிரியான வேலையை செய்றீங்க, ஜாலியாத்துல சல்லி அடிக்கிறதுக்கு இந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட ஒப்பிடுவீங்களோ என்று கேள்வி கேட்டால் என்ன சொல்லுவீங்க? பதில சொல்லுங்க. அதே மாதிரி உலகத்திலே இல்லாத ஒரு குற்றச்சாட்டுங்க இது. இந்த மாதிரியான ஒரு மூல மழுங்கினால இது வரைக்கும் நம்ம பார்த்ததே இல்லைங்க. ஒரு ஆதாரம் இந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இப்படி நடந்துச்சுல அப்படின்னு ஒரு ஆதாரம் சொல்ல மாட்டோமா? ஏதாவது ஒன்று நடக்குது. இப்ப உதாரணத்துக்கு ஊர் நீக்கம் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன், ஒரு 10 பேரை ஒரு ஊர்ல இருந்து ஊர் நீக்கம் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி நம்ம சொல்றோம், இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துலயும் தான் இப்படி ஊர் நீக்கம் பண்ணாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே இப்படிலாம் தொந்தரவு பண்ணாங்க, ஒரு ஊரை விட்டு விரட்டி விட்டாங்கன்னு வைங்களேன். ஒருத்தவரை அவர் தௌஹீதை ஏத்துக்கிட்டதுனால ஊரை விட்டு விரட்டிட்டாங்கன்னு வைங்களேன். அப்போ நம்ம சொல்றோம், நீங்க பொறுமையா இருங்க, சபர் பண்ணுங்க, ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அவங்க சொந்த ஊர்ல இருந்து விரட்டி விட்டாங்கன்னு சொல்றோமா, உடனே இவர் நம்மால் வந்துருவார், ஆயுப்லி அவர்கள் வந்துருவாங்க. இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய தூதருடைய இடத்திலே இப்படிப்பட்ட ஒரு நபரை நீங்கள் வைக்கலாமா? அது சரியா? இப்படி கேவலப்படுத்தலாமா? நபியினுடைய அந்தஸ்துக்கு இந்த நபரை, இந்த ஊரில் இருந்து விரட்டப்பட்டவரை ஆக்க பார்க்கின்றீர்களா? அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்தஸ்தை குறைக்க பார்க்கின்றீர்களா? நான் விடமாட்டேன் அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவோம்? அட கிறுக்கு பயல, ஆதாரமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை ஆதாரமா சொல்றத சமமாக்குறதாடா லூசு பயலன்னு கேட்போமா இல்லையா? கேட்பீங்களா இல்லையா? அப்ப இந்த ஆளுக்கு எந்த அளவுக்கு மூளை மழுங்கி போச்சுன்னு பாருங்க. சலபு கொள்கையில போய் ஜிப்பா போட்டுட்டு உண்டை உட்கார்ந்தவனையும், தோப்பை போட்டு உட்கார்ந்தவனையுமே மண்டையில உள்ளது எல்லாமே கரைந்து விட்டது போல டோட்டலா.
அப்ப ஆதாரமே சொல்லக்கூடாதா? எந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்தாலும் இப்படித்தானே நம்ம ஆதாரம் காட்டுவோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலேயே வந்துகிட்டு இப்படி நடந்திருக்கின்றது என்று சொல்வது என்ன தப்பா? அப்ப இந்த மாதிரி இவர் பேச மாட்டாரா? இவர் எத்தனை பேச்சு பேசியிருக்காரு இப்படி? அப்ப இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட பிஜேவை ஒப்பிடுறதுன்னு அப்படியே மனநோயாளி மாதிரி உளறிக்கிட்டே இருந்தாருன்னா கலங்கிருச்சு. அதுதான் மேட்ரு. டோட்டலா கலங்கி போய் தான் பிஜே போபியான்னு சொன்னோமா இல்லையா? அந்த டோட்டலா பிஜே 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 பிஜேன்னு ஜாலியாத்துல கரண்ட் போனா கூட பிஜே தான் சொல்லுவாருன்னு சொன்னோமா இல்லையா? அந்த லேஞ்சுக்கு போயிட்டாரா இல்லையா? இப்ப நான் விரலாட்டி தொழுதுகிட்டு இருக்கேன். ஒரு ஆள் கேட்கிறாரு, என்னங்க தொழுகையில் என்னங்க எல்லாம் கோணம் வலிக்கிறீங்களா, என்னங்க விரலாடுறீங்க அப்படின்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரலை ஆட்டி தொழுதார்கள் அப்படின்னு நான் சொல்றேன். உடனே நம்ம பக்கத்துல நின்னுக்கிட்டு, அல்லாஹ்வுடைய தூதரும் நீங்களும் சமமா, ரெண்டு பேரும் ஒன்றாக்க பார்க்கின்றீர்களா, நான் விட மாட்டேன், உங்களை அம்பலப்படுத்துவேன் அப்படின்னு சொன்னா மண்ட மூளை கலங்கினவன் தானே இப்படி பேசுவான். அப்ப இந்த மாதிரி தோப்பை போட்டுக்கிட்டு இப்படி உட்கார்ந்துக்கிட்டு மூளை கலங்கி பேசுறவர் ஆய்வாளரா, ஆய்வு பண்றவரான்னு நீங்களே சிந்திச்சு பாருங்க. மக்களிடத்துல விட்டு விடுகின்றோம், சிந்திச்சு பாருங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம் நினைக்கிறீங்க? வன்மம். பிஜே அவர்கள் மேல அப்படியே உள்ள அந்த குரோதத்தினுடைய வெளிப்பாடு. என்ன சொன்னாலும் அவரை நம்ம டேமேஜ் பண்ணணும். அதனால நீ என்ன சொன்னாலும் நான் பேசுவேன், நீ எதை ஆதாரமாக காட்டினாலும் நான் பேசுவேன் என்ற அடிப்படையில தான் நான் ஓடுறீங்க. சிந்திச்சு பாருங்க. சலஃபு கொள்கையில் இருக்கக்கூடியவர்களும் சிந்தித்து பாருங்கள்.